பொங்கல் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெண்பொங்கல். ஓகேங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை செய்து பாருங்க. எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க வெண்பொங்கல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த டம்ளர்ல அளக்குறோமோ அந்த டம்ளர்ல எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி 1.25 டம்ளர் வருதா, அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டா இருக்கும். போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுருங்க. விசில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்க. இதை இன்னும் நல்லா நம்ம குழைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால. இப்ப நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திருங்க. கொஞ்சமா ஊத்துங்க எண்ணெய். மிளகு நல்லா 1-2 நானே இடிச்சு வச்சிருக்கேன், அதை அதுல போடுறேன். சீரகம் நிறையவே போட்டுக்கோங்க. இஞ்சி துண்டு துண்டா கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதத்துக்கோங்க. முந்திரி தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இந்த மசிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல அந்த பொங்கல்ல சால்ட் போட்டு இந்த வறுத்து வச்சிருக்கிறத எடுத்து கொட்டி நல்லா கிளறிடுங்க. ஓகேங்களா? நல்லா 2-3 வாட்டி கிளறுங்க. இப்போ அந்த கடாயில நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனவுடனே அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறிடுங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில வரணும். அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது கூட சூப்பரா சாம்பார், சட்னி, வடை எது வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.